ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், நாம் ஒன்று கூடுகையில். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். எபிரேயர் 10:25 2015 ஆண்டின் ஒரு ஆய்வின்படி இந்தியாவிலேயே மகிழ்ச்சியான நகரமாக சண்டிகர் நகரம் தேர்ந்தெடுக்கப்பட்டது. இந்த ஆய்வறிக்கையின்படி சண்டிகர் மக்கள் தங்கள் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக தங்கள் நேரத்தை செலவிட்டனர். மேலும் தங்கள் நண்பர்களுடனும் குடும்பத்தினருடனும் கொண்டுள்ள உறவை அதிகம் மதித்தனர். நீங்கள் சண்டிகர் சென்றால் வார விடுமுறைகளில் மதிய உணவோ அல்லது இரவு உணவோ ஒன்றாக உண்ணும் அநேக குடும்பங்களை உணவகங்களில் காணலாம். தங்களுக்கு பிரியமானவர்களுடன் ஒன்றாக அமரும் நேரங்கள் இவர்கள் உள்ளங்களை பூரிக்க செய்கின்றது. எபிரேயரை ஆக்கியோன் ஒரே சமூகமாக ஒன்று கூடுவதை ஊக்குவிக்கிறார். கிறிஸ்துவை பின்பற்றுபவர்கள் தங்கள் விசுவாசத்தில் பொறுமையோடு இருக்க வேண்டிய கடினமான நாட்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்பதை ஒப்புக்கொள்கிறார். நமது இரட்சகர் மீதுள்ள விசுவாசத்தின் மூலம் தேவனால் நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டோம் என்ற நிச்சயத்தை இயேசு நமக்கு அளித்திருந்தாலும் வெட்கம், சந்தேகம் மற்றும் எதிர்ப்புகளோடு நமக்கு போராட்டங்கள் உண்டு. நாம் ஒன்று கூடி வருவதால் ஒருவரையொருவர் ஊக்குவிக்கும் பாக்கியம் நமக்கு உண்டு. விசுவாசிகளோடு பகிர்ந்து கொள்வதால் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரையொருவர் கவனித்து. எபிரேயர் 10:24 இது நமது விசுவாசத்தை உறுதிப்படுத்தும். நண்பர்களுடன் ஒன்று கூடுவது என்பது எப்போதும் நமக்கு சந்தோஷம் அளிக்காது. எனினும் இது வாழ்வின் விரக்திகளின் மத்தியில் நமது விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேதம் காட்டும் ஒரு வழிமுறையாகும். நமது சபையின் சமூகமாக ஒன்று கூடுதலுக்கும் உள்ளங்கள் பூரிக்கும் எளிய கூடுகைகளுக்கும் நமது வீடுகளை திறந்து கொடுப்பதற்கு இதைவிட மேலான காரணம் உண்டோ? கூறினவர் கிறிஸ்டன் ஹோம்பர்க். பிறருடன் ஒன்று கூடுதல் உங்களை எவ்வாறு ஊக்குவிக்கின்றது? திறந்த மனதுடன் யாரையாயிலும் எவ்வாறு நீங்கள் ஊக்குவிப்பீர்கள்? தேவனே, நாங்கள் ஒன்று கூடும் போதெல்லாம் ஒருவருக்கொருவர் ஊக்கம் பெறுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று நமது தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.